அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் வந்து உங்களை வச்சு தான் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த சாங்கை பற்றி நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இந்த சாங் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயினுக்கான ஒரு சாங்கு. டைரக்டர் பக்கத்தில் வச்சுட்டு நானே சொல்கிறேன். இது ஒரு மாடர்னாக இருக்கிற நினைக்கிற ஒரு பொண்ணு பாடுற ஒரு பாட்டு. ஸோ வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றதுக்கான ஒரு லிரிக்ஸ், அந்த லிரிக்லேயே இருக்கும் அது. ஸோ ஒரு நல்ல பெப்பியான ஒரு சாங். இந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதாவது நார்மலாக ஹை கிளாஸ் லேடிஸ் வந்து வந்தால் ஷாப்பிங் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்தால் ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, லோ கிளாஸ் அந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா கூட வர்றவங்கள ஷாப்பிங் பண்ண வச்சுருவாங்க. இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? அண்ட் வந்து குறிப்பாக இதில் வந்து பெண்களை வந்து கலாய்ச்ச மாதிரியான ஒரு சாங் அப்படின்னு இருக்காங்க. சும்மாவே பெண்களை கலாய்ச்சா நம்ம பசங்க அப்படியே வத்தி குச்சா பத்தி எரிஞ்சிடுவாங்க. ஸோ இந்த பாடல் அது உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணது மாதிரி இருந்திருக்கு. இல்லை, ஆக்சுவலாக வந்து கேர்ள்ஸ் ஷாப்பிங் பண்ணால் வந்து ஒருத்தங்க ஷாப்பிங் பண்ண வந்தால் 10 பேர் கூட வருவாங்க. அதுதான் காமன் லாஜிக். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் இருக்கும். பார்க்க வர்றவங்க அதிகம், வாங்குறவங்க கம்மி. சார் இங்கே ஜென்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்டே ஏதாவது பேசு. இல்லை பிரதர், டாக்டர் சொல்லியிருக்காரு எப்பயுமே நல்லதை மட்டுமே பாருங்கன்னு. அதனால தான்